ஓம் சாந்தி. முரளி தேதி 14/3/2026. காலை முரளி பாக்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒரு தந்தைதான் முதல் நம்பர் முக்கிய நடிகர். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தும் நடிப்பை நடிக்கிறார். தந்தை செய்வது போன்ற காரியத்தை வேறு யாருமே செய்ய முடியாது. கேள்வி: சந்நியாசிகளின் யோகம் ஸ்தூலமானதாகும். ஆன்மீக யோகத்தை தந்தைதான் கற்றுத்தருகிறார். எப்படி? பதில்: சந்நியாசிகள் பிரம்ம தத்துவத்தின் மீது நினைவின் தொடர்பை ஈடுபடுத்த கற்றுத்தருகின்றனர். அது வசிக்கக்கூடிய இடமாகும். ஆகவே அது ஸ்தூலமான யோகம் என்றாகிவிட்டது. தத்துவத்தை பரம், அதாவது உயர்வானது என்று கூற முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் சுப்ரீம் ஆத்மாவுடன், பரம ஆத்மாவுடன் நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துகிறீர்கள். ஆகையால் உங்களுடையது ஆன்மீக யோகமாகும். இந்த யோகத்தை தந்தைதான் கற்றுத்தர இயலும். வேறு யாரும் கற்றுத்தர இயலாது. ஏனெனில் அவர்தான் உங்களுடைய ஆன்மீக தந்தையாவார். பாடல்: நீ அன்பு கடல். ஓம் சாந்தி. குழந்தைகளே, பலர் ஓம் சாந்தி என சொல்கின்றனர். அதாவது தனது ஆத்மாவின் அறிமுகத்தை கொடுக்கின்றனர். ஆனால் தன்னை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஓம் சாந்தி என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் சொல்கின்றனர். சிலர் ஓம் என்றால் பகவான் என சொல்கின்றனர். ஆனால் அப்படியல்ல. ஓம் சாந்தி என ஆத்மா சொல்கிறது. அகம், அதாவது நான், ஆத்மாவின் சுய தர்மமே அமைதி. ஆகையால் நான் சாந்தி சொரூபமான ஆத்மா என சொல்கின்றனர். இது என்னுடைய சரீரமாகும். இதன் மூலம் நாம் காரியங்கள் செய்கிறோம். எவ்வளவு சுலபமானது! அதுபோல் தந்தையும் ஓம் சாந்தி என சொல்கிறார். ஆனால் நான் அனைவரின் தந்தையாக இருக்கும் காரணத்தினால், விதை ரூபமாக இருப்பதால், படைப்பு எனும் மரம், அதாவது கல்ப விருட்சத்தின் முதல் இடை கடையை அறிந்திருக்கிறேன். ஏதேனும் மரத்தை பார்த்தால் அதனுடைய முதல் இலை கடையை அறிந்து கொள்கிறீர்கள். அந்த விதை ஜடமானது. இது கல்ப விருட்சமாகும். இதன் முதல் இலை கடையை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் தெரிந்திருக்கிறேன். என்னை ஞானக்கடல் என்றே சொல்கின்றனர். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு முதல் இடை கடையின் ரகசியத்தை வந்து புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இது நாடகம். இதை டிராமா எனவும் சொல்கின்றனர். இதன் நடிகர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நானும் கூட நடிகன் என தந்தை சொல்கின்றார். ஓ பாபா, பதீத பாவனா நடிகராகி வருகிறார். வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்கள் என குழந்தைகள் சொல்கின்றனர். நான் நடித்து கொண்டிருக்கிறேன் என தந்தை சொல்கிறார். இந்த சங்கம் யுகத்தில்தான் என்னுடைய நடிப்பு இருக்கிறது. எனக்கு என்னுடையது என்று ஷரீரம் கிடையாது. நான் இந்த ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறேன். என்னுடைய பெயர் சிவன் என்பதாகும். குழந்தைகளுக்கு தான் புரிய வைப்பார் அல்லவா? பாடசாலை ஏதோ குரங்குகளுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ இருப்பதில்லை. ஆனால் இந்த 5 விகாரங்கள் இருக்கும் காரணத்தினால் முகம் மனிதர்கள் போல் இருக்கிறது. ஆனால் காரியங்கள் குரங்குகளைப் போல் இருக்கின்றன என தந்தை சொல்கிறார். அனைவரும் தன்னை பதீதமானவர், அதாவது தூய்மையற்றவர் என்றுதான் சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் தன்னை பதீத்தமாக யார் ஆக்குவது, மேலும் யார் வந்து தூய்மையாக்குகிறார் என்பது தெரியாது என குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கிறார். பதீத பாவனர் யார்? யாரை அழைக்கின்றனரோ அவரை பற்றி கொஞ்சம் கூட தெரிந்து கொள்ள முடிவதில்லை. நாம் அனைவரும் நடிகர்கள் என்பது கூட தெரியாது.
ஆத்மாக்களாகிய நாம் இந்த ஷரீரம் எனும் ஆடையை அணிந்து நடிப்பை நடிக்கிறோம். ஆத்மா பரந்தாமத்தில் இருந்து வருகிறது, வந்து நடிப்பை நடிக்கிறது. பாரதத்தில்தான் அனைத்து விளையாட்டும் உருவாகி உள்ளது. தூய்மையான பாரதத்தை பத்தீத்தமானதாக ஆக்கியது யார்? ராவணன். ராவணனுடைய ராஜ்யம் இலங்கையில் இருந்தது என பாடவும் செய்கின்றனர். தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு அழைத்து செல்கிறார். ஓ குழந்தைகளே, இந்த சிருஷ்டி முழுவதுமே ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட தீவு ஆகும். அது எல்லைக்கு உட்பட்ட இலங்கையாகும். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இலங்கையில் ராவணனுடைய ராவணனுடைய ராஜ்யம் உள்ளது. முதலில் ராமராஜ்யம் இருந்தது, இப்போது ராவண ராஜ்யம் உள்ளது. பாபா, ராமராஜ்யம் எங்கிருந்தது என குழந்தைகள் கேட்கின்றனர். குழந்தைகளே, அது இங்கேதான் இருந்தது அல்லவா என தந்தை சொல்கின்றார். அதனை அனைவரும் விரும்புகின்றனர். பாரதவாசிகளாகிய நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், இந்து தர்மத்தவர்கள் அல்ல. இனிமையிலும் இனிமையான காணாமல் போன கண்டெடுத்து செல்ல குழந்தைகளை, நீங்கள்தான் முதலில் பாரதத்தில் இருந்தீர்கள். உங்களுக்கு அந்த சத்யுகத்தின் ராஜ்யத்தை யார் கொடுத்திருந்தது? கண்டிப்பாக ஸ்வர்கத்தின் இறை தந்தைதான் இந்த ஆஸ்தியை கொடுப்பார். எவ்வளவு பேர் வேறு வேறு தர்மத்தில் மாற்றமடைந்து சென்று விட்டனர் என தந்தை புரிய வைக்கின்றார். முஸ்லிம்களின் ராஜ்யம் இருந்தபோது பலரையும் முஸ்லிம்களாக ஆக்கினார்கள். கிறிஸ்துவர்களின் ராஜ்யத்தின் போது பலரை கிறிஸ்துவர்களாக ஆக்கினார்கள். பௌத்தர்களின் ராஜ்யமே இங்கு இல்லாதிருப்பினும் கூட பலரை பௌத்தர்களாக ஆக்கினார்கள். தனது தர்மத்திற்கு மாற்றிவிட்டனர். ஆதி சனாதன தர்மம் மறந்து போகும்போது பிறகு அந்த தர்மங்கள் ஸ்தாபனையாகின்றன. ஆக தந்தை பாரதவாசிகளாகிய உங்கள் அனைவருக்கும் சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். பிராமண, தேவதா, சத்திரிய, சூத்ர வர்ணங்களில் வந்தீர்கள். இப்போது மீண்டும் பிராமண வர்ணத்தில் வந்திருக்கிறீர்கள், தேவதா தர்மத்தில் செல்வதற்காக. பிராமண தேவதாய நமக என சொல்லவும் செய்கின்றனர். முதலில் பிராமணர்களின் பெயரை எடுக்கின்றனர். பிராமணர்கள்தான் பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றனர். இதுவே பாரதத்தின் பழமையான யோகமாகும். முதலில் ராஜயோகம் இருந்தது. அது குறித்து கீதையில் வர்ணனை உள்ளது. கீதையின் யோகத்தை யார் கற்றுக் கொடுத்திருந்தது? இதனை பாரதவாசிகள் மறந்துவிட்டுள்ளனர். குழந்தைகளே, யோகத்தை நான் தான் கற்றுக் கொடுத்தேன் என தந்தை புரிய வைக்கின்றார். இது ஆன்மீக யோகமாகும். மற்ற அனைத்தும் ஸ்தூலமான, அதாவது ஷரீர சம்பந்தமான யோகமாகும். பிரம்மக்கு நினைவின் தொடர்பு ஈடுபடுத்துங்கள் என சந்நியாசிகள் ஸ்தூலமான யோகத்தை கற்றுத் தருகின்றனர். அது தவறாக ஆகிவிடுகிறது. பிரம்ம தத்துவம் வசிக்கக்கூடிய இடமாகும். அது ஏதும் பரமாத்மா அல்ல. தந்தையை மறந்து விட்டுள்ளனர். நீங்களும் கூட மறந்து விட்டிருந்தீர்கள். நீங்கள் உங்கள் தர்மத்தை மறந்துவிட்டீர்கள். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. வெளிநாட்டில் யோகம் என்பது இருக்கவில்லை. அட்டயோகமும் ராஜயோகமும் இங்குதான் உள்ளன. அந்த துறவற மார்க்கத்தின் சந்நியாசிகள் ராஜயோகத்தை ஒருபோதும் கற்றுத்தர இயலாது. யாருக்கு தெரியுமோ அவர்தான் கற்றுத்தர முடியும். சந்நியாசிகளோ ராஜ்யத்தையே விட்டு சென்று விடுகின்றனர். கோபிச்சந்த் ராஜாவின் உதாரணம் உள்ளதல்லவா? ராஜ்யத்தை விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று விட்டார். அவருடைய கதையும் உள்ளது. சந்நியாசிகளோ ராஜ்யத்தை விட வைப்பவர்கள். அவர்கள் எப்படி ராஜயோகம் கற்றுத்தர இயலும்?
இந்த சமயத்தில் முழு மரமும் உளுத்துப் போன நிலைக்கு வந்துவிட்டுள்ளது. இப்போது விழுந்தே விட்டது. எந்த மரம் என்றாலும் உளுத்துப் போன நிலைக்கு வந்துவிட்டால் அதனை வெட்டி சாய்க்க வேண்டியுள்ளது. அதுபோல் இந்த மனித சிருஷ்டி எனும் மரமும் கூட தமோ பிரதானமாக உள்ளது. இதில் எந்த சாரமும் இல்லை. இது கண்டிப்பாக விநாசம் ஆகப் போகிறது. இதற்கு முன்பாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இங்கே ஸ்தாபனை செய்ய வேண்டி இருக்கும். சத்யுகத்தில் துர்கதியில் யாரும் இருப்பதில்லை. வெளிநாட்டில் சென்று யோகா கற்பிக்கின்றனர். ஆனால் அது ஹடயோகமாகும். ஞானம் முற்றிலுமாக இல்லை. பலவிதமான அட்டயோகங்கள் உள்ளன. இது ராஜயோகமாகும். இது ஆன்மீக யோகம் என சொல்லப்படுகிறது. அவை அனைத்தும் ஸ்தூலமான உடலுக்கான யோகமாகும். மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிப்பவர்கள் ஆவர். நான் உங்களுக்கு ஒரு முறைதான் இந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். வேறு யாரும் கற்பிக்க முடியாது என தந்தை புரிய வைக்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறார். ஹட்டயோகிகள் ஒருபோதும் இப்படி சொல்ல முடியாது. தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இது புதிய விஷயமாகும். தந்தை இப்போது உங்களை ஆத்ம அபிமானிகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். தந்தைக்கு தேகம் கிடையாது. இவருடைய அதாவது பிரம்மாவின் உடலில் வருகிறார். இவருடைய பெயரை மாற்றி விடுகிறார். ஏனெனில் உயிருடன் இருந்து கொண்டே மறுபிறவி அடைந்துள்ளார். இல்லறவாசி சந்நியாசம் ஆகும்போது மறுபிறவி அடைந்து இல்லற ஆசிரமத்தை விட்டு துறவற மார்க்கத்தை எடுத்து கொண்டது போல. ஆக நீங்களும் கூட மறுபிறப்பை அதாவது மறுஜீவா அடைந்ததன் மூலம் பெயர் மாறிவிடுகிறது. முதலில் ஆரம்பத்தில் அனைவருடைய பெயர்களை வதனத்திலிருந்து கேட்டு வந்து கொண்டிருந்தனர். பிறகு அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக கேட்டு சொல்லி ஓடி போய்விட்டனர். ஆகவே பெயர்கள் வருவது நின்று போய்விட்டது. ஆகையால் நான் பெயர் கொடுக்க பிறகு அவர்கள் ஓடி போய்விட்டால் அது பொய்யானதாக ஆகிவிடுகிறது என தந்தை சொல்கிறார். முதலில் வந்தவர்களுக்கு வைத்த பெயர்கள் மிகவும் ரமணீகரமாக அதாவது அழகாக இருந்தது. இப்போது பெயர் வைப்பதில்லை. யார் எப்போதும் நிலையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வைக்கலாம். பலருக்கு பெயர் வைத்தால் பிறகு சந்தையை விட்டு போய்விட்டனர். ஆகையால் இப்போதெல்லாம் பெயர்களை மாற்றுவது இல்லை. இந்த ஞானம் கிறிஸ்தவர்களின் புத்தியிலும் கூட பதியும் என தந்தை புரிய வைக்கிறார். பாரதத்தின் யோகத்தை நிராகார தந்தைதான் வந்து கற்றுக் கொடுக்கிறார் என்ற அளவு புரிந்து கொள்வார்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலமே பாவங்கள் பஸ்பமாகும் மற்றும் நாம் நம்முடைய வீடு திரும்புவோம். யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ மதம் மாறி சென்றிருப்பார்களோ அவர்கள் தற்காலிகமாக அங்கே இருப்பார்கள். மனிதர்களுக்கு சத்கதியை வழங்க முடியாது என நீங்கள் அறிவீர்கள். இந்த தாதாவும் அதாவது பிரம்மா பாபா கூட மனிதர்தான். நான் யாருக்கும் சத்கதி வழங்க முடியாது என இவர் சொல்கிறார். தங்களுடைய சத்கதி நினைவின் மூலம் ஏற்படும் என பாபா நமக்கு கற்றுத் தருகிறார். குழந்தைகளே, ஓ ஆத்மாக்களே, என்னுடன் நினைவின் தொடர்பை ஈடுபடுத்தினால் உங்களுடைய பாவ கர்மம் அழியும் என தந்தை சொல்கின்றார். நீங்கள் முதலில் தங்க யுகத்தில் அன்பானவர்களாக இருந்தீர்கள். பிறகு துரு படிந்துவிட்டது. முதலில் தேவி தேவதைகள் 24 கேரட் தங்கமாக இருந்தனர். இப்போது இரும்பு யுகத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றனர்.
இந்த யோகத்தை ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் கற்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள். அதிலும் சிலர் முழுமையாக அறிந்துள்ளனர், சிலர் குறைவாக அறிந்துள்ளனர். சிலர் இங்கே என்ன கற்றுத் தருகின்றனர் என்று சும்மா பார்ப்பதற்காக வருகின்றனர். பிரம்மா குமார் குமாரிகள் இவ்வளவு அளவற்ற குழந்தைகள் உள்ளனர். கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மா இருப்பார் அல்லவா? அவருக்கு இவ்வளவு குழந்தைகள் ஆகியுள்ளனர். கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். எனவே சென்று அவர்களை கேட்பதே சரி. உங்களுக்கு பிரஜாபிதா பிரம்மாவிடம் என்ன கிடைக்கிறது என்று கேட்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவ்வளவு கூட புத்தி இல்லை. பாரதத்தை குறித்து குறிப்பாக சொல்கின்றனர். கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி, தங்க புத்தியிலிருந்து கல் புத்தி என பாடவும் செய்கின்றனர். சத்யுகம் திரேதாவில் தங்க யுகம் தங்க புத்தியாக இருந்தது. பிறகு வெள்ளி யுகமாக 2 கலைகள் குறைந்தது. ஆகையால் சந்திர வம்சத்தினர் என பெயர் ஏற்பட்டது. ஏனென்றால் தேர்ச்சி அடையவில்லை, தோல்வி அடைந்து விட்டனர். இதுவும் கூட பாடசாலையாகும். 33 மதிப்பெண்களுக்கு குறைவாக எடுப்பவர்கள் தோல்வி அடைகின்றனர். ராமன் சீத்தை பிறகு அவர்களின் ராஜ்யம் சம்பூர்ணமாக இல்லை. ஆகையால் சூரிய வம்சத்தினராக ஆக முடியவில்லை. தேராதவர்களும் இருப்பார்கள் அல்லவா? ஏனெனில் பரீட்சையும் மிக பெரியது. அரசாங்கத்தின் ICS எனும் மிகப்பெரிய பரீட்சை நடந்து கொண்டிருந்தது. அனைவருமே படிக்க முடியவில்லை. கோடியில் சிலர் வெளிப்படுகின்றனர். நாம் சூரிய வம்சத்து மகாராஜா மகாராணி ஆகலாம் என யாராவது விரும்பினால் அதிலும் கூட அதிக உழைப்பு தேவை. மம்மா பாபாவும் கூட ஸ்ரீமத் மூலம் படித்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் முதல் நம்பரில் படிக்கின்றனர். பிறகு யார் தாய் தந்தையை பின்பற்றுகின்றனரோ அவர்கள்தான் அவர்களின் சிம்மாசனத்தில் அமருவார்கள். சூரிய வம்சத்தினரின் பரம்பரையாக 8 ராஜ்யங்கள் நடக்கின்றன. முதலாம் எட்வர்ட், 2ஆம் எட்வர்ட் என இருப்பது போல இந்த கிறிஸ்துவர்களுடன் உங்களுடைய தொடர்பு நிறைய உண்டு. இந்த கிறிஸ்துவ குலம் பாரதத்தின் ராஜ்யத்தை விழுங்கியது. பாரதத்தின் அளவற்ற செல்வங்களை எடுத்து சென்றனர். பிறகு சிந்தித்து பாருங்கள், சத்தியுகத்தில் எவ்வளவு அளவற்ற செல்வம் இருக்கும்? அதனை ஒப்பிட்டு பார்த்தால் இங்கே எதுவுமே இல்லை. சத்திய யுகத்தில் அனைத்து சுரங்கங்களும் நிரம்பி இருக்கும். இப்போதோ அனைத்து பொருட்களின் சுரங்கங்களும் காலியாகிக் கொண்டே செல்கின்றன. மீண்டும் சக்கரத்தின் அடுத்த சுழற்சி தொடங்கும் போது மீண்டும் அனைத்து சுரங்கங்களும் நிறைந்துவிடும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் ராவணன் மீது வெற்றியடைந்து ராஜ்யத்தை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அரை கல்பத்திற்கு பின் இந்த ராவணன் வருவான். நீங்கள் ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். இப்போது பாரதவாசிகளாகிய நீங்கள் சோழிகள் போல் ஆகிவிட்டீர்கள். நான் உங்களை வைரத்தைப் போல் ஆக்கியிருந்தேன். ராவணன் உங்களை சோழிகள் போல் ஆக்கிவிட்டான். இந்த ராவணன் எப்போது வந்தான்? நாம் ஏன் அவனை எரிக்கிறோம் என புரிந்து கொள்வதில்லை. இந்த ராவணன் பரம்பரையாக இருந்து வருகிறான் என சொல்கின்றனர். அரை கல்ப காலத்திற்கு பிறகு இந்த ராவண ராஜ்யம் தொடங்குகிறது என தந்தை புரிய வைக்கின்றார். விகாரிகள் ஆனதால் தம்மை தேவி தேவதை என சொல்ல முடிவதில்லை. உண்மையில் நீங்கள் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள். உங்கள் அளவுக்கு சுகத்தை யாரும் காண முடியாது. அனைவரை விடவும் அதிக ஏழையாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். பிற தர்மத்தினர் பின்னர் விருத்தி அதாவது வளர்ச்சி அடைகின்றனர். கிறிஸ்து வந்தார். முதலில் மிகவும் குறைந்தவர்கள் இருந்தனர்.
அதிகமாக ஆனபோது ராஜ்யம் செய்ய முடிந்தது. உங்களுக்கு முதலில் ராஜ்யம் கிடைக்கிறது. இவை அனைத்தும் ஞானத்தின் விஷயங்களாகும். ஓ ஆத்மாக்களே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார். அரை கல்பம் நீங்கள் தேக அபிமானியாக இருந்தீர்கள். இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள். அடிக்கடி இதனை மறந்து விடுகிறீர்கள். ஏனென்றால் அரை கல்பத்தின் துரு ஏறி உள்ளது. இந்த சமயத்தில் பிராமணர்களான நீங்கள் உச்சு குடுமி போன்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரை விடவும் உயர்ந்தவர்கள். சந்நியாசிகள் பிரம்மத்தில் நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துகின்றனர். அதனால் பாவ கர்மம் அழிவதில்லை. அனைவருமே சத்தோ ரஜோ தமோவில் கண்டிப்பாக வர வேண்டும். யாரும் திரும்ப போக முடியாது. அனைவரும் தமோ பிரதானமாக ஆகும்போது தந்தை வந்து அனைவரையும் சத்தோ பிரதானமாக ஆக்குகிறார். அதாவது அனைவரின் ஜோதியும் ஏற்றப்பட்டு விடுகிறது. அனைத்து ஆத்மாக்களும் தத்தமது நடிப்பை நடிக்கின்றனர். நீங்கள் கதாநாயகன் கதாநாயகி நடிகர்களாக இருக்கிறீர்கள். பாரதவாசிகளான நீங்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள். நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறீர்கள், பிறகு இழக்கிறீர்கள். வேறு யாரும் ராஜ்யத்தை அடைவதில்லை. அவர்கள் தோல் வளத்தின் மூலம் ராஜ்யத்தை அடைகிறார்கள். உலகின் எஜமானர்களாக இருந்தவர்கள்தான் மீண்டும் ஆவார்கள். ஆக உண்மையான ராஜயோகம் தந்தையை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. மற்றவர்கள் கற்றுத்தருபவை அனைத்தும் தவறான யோகமாகும். திரும்பி யாரும் செல்ல முடியாது. இது இறுதி காலம். அனைத்து துக்கங்களிலும் இருந்து விடுபடுகிறீர்கள். பின்னர் வரிசை கிரமமாக வர வேண்டும். முதலில் சுகதாமத்தை பார்க்க வேண்டும், பிறகு துக்கதாமத்தை பார்க்க வேண்டும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். கை காரியம் செய்ய வேண்டும், மனம் நினைவு செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது. வேலை செய்தபடி இருங்கள், மற்றபடி புத்தி தந்தையிடம் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு பிரியதர்ஷனின் பிரியதர்ஷினிகள். இப்போது அந்த பிரியதர்ஷன் வந்துவிட்டார். அனைத்து ஆத்மாக்களையும், அதாவது பிரியதர்ஷினிகளையும் மலர்களாக்கி அழைத்து செல்வார். எல்லைக்கு அப்பாற்பட்ட பிரியதர்ஷன், எல்லைக்கு அப்பாற்பட்ட பிரியதர்ஷினிகள். நான் அனைவரையும் அழைத்து செல்வேன் என சொல்கிறார். பிறகு வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தாற்போல் சென்று பதவி அடைவீர்கள். இல்லற விஷயங்களில் இருங்கள். குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஓ ஆத்மாவே, உன் உள்ளம் தந்தையிடம் இருக்கட்டும். இந்த நினைவின் பயிற்சியையே செய்தபடி இருங்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் இப்போது நாம் ஸ்வர்கவாசி ஆகிறோம் என குழந்தைகள் அறிவார்கள். மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இது மிகவும் சகஜமேயாகும். நாடகத்தின்படி அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். யாரிடமும் வாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இப்போது உங்களுடைய புத்தியில் அனைத்து ஞானமும் வந்துவிட்டது. மனிதர்கள் நோயில் இருந்து விடுபட்டால் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கேயோ முழு உலகமும் நோயாளியாக உள்ளது. இன்னும் சிறிது காலத்தில் வெற்றி கோஷம் ஏற்படும். வெற்றி கோஷம் எழும்பும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினி ஆகி கைகளால் காரியங்கள் செய்தபடி இருந்தாலும் புத்தியின் மூலம் பிரியதர்ஷனை நினைவு செய்யும் பயிற்சி செய்ய வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம்
நாம் ஸ்வர்கவாசி ஆகிறோம் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, சூரிய வம்சத்து ராஜ்யத்தின் சிம்மாசனத்தின் அதிகாரி ஆவதற்காக தாய் தந்தையை முழுமையிலும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராகி அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். வரதானம்: விஸ்தாரத்தின் வண்ணமயமான விஷயங்களில் இருந்து விலகி கடினமானதை எளிதாக உருவாக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விஸ்தாரத்தின் வண்ணமயமான விஷயங்களில் இருந்து விலகி கடினமானதையும் எளிதாக உருவாக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம்: பாபாவை பார்ப்பதற்கு பதிலாக விஷயங்களை பார்க்க தொடங்கிவிட்டால் பல கேள்விகள் உருவாகின்றன. மேலும் சகஜமான விஷயமும் கூட கடினமாக அனுபவம் ஆகிறது. ஏனெனில் விஷயங்கள் என்பது மரம், பாபா என்பவர் விதை. யார் விஸ்தாரம் என்ற மரத்தை கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் பாபாவை விலக்கி விடுகிறார்கள். அதன் பிறகு விஸ்தாரம் ஒரு வலையாக மாறிவிடுகிறது. இதில் சிக்கிக் கொள்கிறார்கள். விஷயங்களின் விஸ்தாரத்தில், அதாவது ஆழத்தில் வண்ணமயமான விஷயங்கள் வந்துவிடுகிறது. அது தனது ஈர்ப்பை காண்பிக்கிறது. ஆகையால் விதை சொரூபமான பாபாவின் நினைவின் மூலம் முற்றுப்புள்ளி வைத்து அதிலிருந்து விலகிவிட்டீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: நான் மற்றும் எனது என்பதன் கலப்படத்தை சமாப்தி செய்வதுதான் உண்மையான தங்கம் ஆவது. நான் மற்றும் எனது என்பதன் கலப்படத்தை சமாப்தி செய்வதுதான் உண்மையான தங்கம் ஆவது. அவ்யக்த இஷாரா: நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். இப்பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக சேவைக்கான எந்த விதமான காரியத்தையும் வெகு விமர்சையாக செய்து முன்னேறுங்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் உதவியின் மூலம், நல்ல உணர்வு, நல்ல விருப்பத்தின் மூலம் சேவையை கோலாகலமாக கொண்டாடுங்கள். ஒருவேளை சிலரால் வார்த்தைகளில் பேச முடியவில்லை என்றாலும், அதாவது வார்த்தைகளின் சேவை செய்ய முடியவில்லை என்றாலும், மனதின் வாயுமண்டலத்தின் மூலம் சுகம் நிறைந்த மனநிலை மூலம் சுகம் நிறைந்த உலகமாக உருவாக்குங்கள். எங்கும் செல்ல முடியவில்லை, உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட வீட்டில் அமர்ந்தவாறே சேவை செய்யுங்கள். சேவையில் சகயோகம் அவசியம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் சுகமான உலகமாக ஆகும். ஓம் சாந்தி.